அழகானவர் இயேசு அழகானவர், அழகானவர் இயேசு அழகானவர், இனிமையானவர் இயேசு இனிமையானவர், நேசமானவர் என் சுவாசம். இந்த சாயங்கால வேளை நம்ம எல்லாரும் சேர்ந்து we are going to celebrate Jesus. நம்ம இன்னைக்கு சாயங்காலம் இயேசுவை கொண்டாட போறோம். அவருடைய அழகு, அவருடைய ஆளுமை, அவருடைய அதிகாரத்தை இந்த சாயங்கால வேளையில கொண்டாட போறோம். என்னோடு கூட சேர்ந்து தேவனை ஆராதிக்கிறவங்க மாத்திரம். ஓ ஹalleluya. அழகானவர் இயேசு அழகானவர், அழகானவர் இயேசு அழகானவர், இனிமையானவர் இயேசு இன்பமானவர், நேசமானவர் என் சுவாசமானவர், இனிமையானவர் இயேசு இன்பமானவர், நேசமானவர் என் சுவாசமானவர். ரோஜா தோட்டம் லீலி புஷ்பம், ரோஜா தோட்டம் லீலி புஷ்பம், நேசமடியிலே எங்கும் பக்கம் என் நேசமடியிலே. எல்லாரும் சேர்ந்து அழகானவர் இயேசு அழகானவர், அழகானவர் இயேசு அழகானவர், இனிமையானவர் இயேசு இன்பமானவர், நேசமானவர் என் சுவாசமானவர், இனிமையானவர் இயேசு இன்பமானவர், நேசமானவர் என் சுவாசமானவர். ரோஜா தோட்டம் லீலி புஷ்பம், ரோஜா தோட்டம் லீலி புஷ்பம், நேசமடியிலே என்றும் பக்கம் என் நேசமடியிலே. அழகானவர் இயேசு அழகானவர், அழகானவர் இயேசு அழகானவர், இனிமையானவர் இயேசு இன்பமானவர், நேசமானவர் இனிமையானவர் இயேசு இன்பமானவர், நேசமானவர் இனிமையானவர் இயேசு இன்பமானவர், நேசமானவர் என் சுவாசமானவர், இனிமையானவர் இயேசு இன்பமானவர், நேசமானவர் என் சுவாசமானவர். எத்தனை பேர் உங்கள் கைகளை தட்டி நான் நீங்கள் ஆராதிக்கிறவர், அவர் அழகானவர், நம்முடைய வாழ்க்கையை ரொம்ப அழகாக மாற்றுவார். என்னை சத்தமாக கைகளை தட்டி ஹalleluya, hallelujah, சந்தோஷம் hallelujah. So tonight we are going to celebrate Jesus. நம்ம இயேசுவை கொண்டாட போறோம். எத்தனை பேர் அவரை கொண்டாட வந்திருக்கிறோம்? எருசலேமினுடைய வீதியில பவனி வந்த போது இங்கிருந்த எல்லா ஜனங்களும் ஓசனான்னு சொல்லி அவரை பாடி அவரை கொண்டாடி இருந்த போல இன்னைக்கு சாயங்காலம் நானும் நீங்களும் அவரை பாடி கொண்டாட போறோம். ஹalleluya, சத்தமா ஹalleluya, ஹalleluya. என்னை சிறுவள்ளை போல சென்று
வெள்ளை போல சிந்து என் நண்பர்கள் குழந்து பூந்தொத்து நண்பர்கள் மருந்து மறக்கும் ரோஜாவே பள்ளத்தாக்கில் நம் பள்ளத்தாக்கில் நீல புஷ்பமே காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரப்போலான மரவா கிளிமாலை குந்தின் வெடிப்பிலே ஓடி
வாழ்ந்து நாமுமே இரத்த சாட்சியாகவே தாழ்வும் உயர்வுமே என் இயேசுவுக்காகவே வாழ்ந்து நாமுமே சாட்சியாகவே ஏழ்மை வந்திடினும் எதிர்ப்பு வந்திடினும் வாழும் இயேசுவுக்கே என் சாவும் ஏழ்மை வந்திடினும் எதிர்ப்பு நேர்ந்திடினும் வாழும் இயேசுவுக்கே என் சாவும் இயேசுவுக்கே ஏழ்மை வந்திடினும் எதிர்ப்பு நேர்ந்திடினும் வாழும் இயேசுவுக்கே என் சாவும் வாழும் இயேசுவுக்கே சாவும் இயேசுவுக்கே. கண்களை மூடி உள்ளத்தினுடைய ஆழத்திலிருந்து தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்த்து சத்தத்தை உயர்த்தி இந்த சாயங்கால வேளையில நம்ம எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா உம்மை உயர்த்துகிறோம் எல்லாரும் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி அவங்க சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா இயேசுவே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் என் வாழ்வு என் தாழ்வு எல்லாம் இயேசுவுக்கு தான் அப்படின்னு ஏன் சொல்றேன்னா ஏன்னா அவரை போல என்ன நடத்த ஓ ஹல்லேலூயா இயேசுவே ஹல்லேலூயா என்னை தாலாட்டி சீராட்டி வளர்க்கின்ற என் இதயத்தின் ஏக்கங்கள் அறிகின்ற என்னை தாலாட்டி சீராட்டி வளர்க்கின்ற என் இதயத்தின் ஏக்கங்கள் அறிகின்ற என் தாய் என்னை மறந்தாலும் மறக்காதவர் என் தாயே என்னை மறந்தாலும் வெறுக்காதவர் என் தாய் என்னை மறந்தாலும் மறக்காதவர் என் தாயே என்னை வெறுத்தாலும் வெறுக்காதவர் என் தாலாட்டி சீராட்டி என் இதயத்தில் ஏக்கங்கள் அறிகின்றவர் என்னை தாலாட்டி சீராட்டி வளர்க்கின்றவர் என் இதயத்தில் ஏக்கங்கள் அறிகின்றவர் என் தாய் என்னை மறந்தாலும் மறக்காதவர் என் தாய் என்னை மறந்தாலும்
இந்த கசப்பான உலகத்தில் இனிப்பான, இந்த கசப்பான உலகத்தில், இந்த கசப்பான உலகத்தில், இந்த கசப்பான உலகத்தில் இனிப்பானவர். எத்தனை பேர் உங்க கைகளை கட்டுவது சந்தோஷம், எவ்வளவு சந்தோஷம். கசப்பான இந்த உலகத்தில் நமக்கு இனிப்பான தொடர்ந்த ஒரு சமூகம், ஒரு காருண்யம் நம்மளை தாண்டி நடத்தட்டு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமக்கு ஹல்லேலூயா. நம்ம பைபிளை நம்மளால் திருப்பி 2 நாளாகமம் 13ஆம் அதிகாரத்திற்கு நேராக let's go to the work. உங்க செல்போன் எல்லாம் சைலண்ட்ல இருக்கா? உங்க செல்போன் சைலண்ட்ல இருக்கா? ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருக்கான்னு நம்ம செக் பண்ணிட்டு ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாய் நம்முடைய இருதயங்களை, நம்முடைய செவிகளை நாம் அவருக்கு நேரம் திருப்ப போறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். Hallelujah. The second Chronicles chapter number 13 verses commencing from 10 through 18. 2 நாளாகமம் 13ஆம் அதிகாரத்தில் இருக்கிற ஒரு சரித்திரத்தினுடைய பின்னணியிலிருந்து இன்னைக்கு நாம ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டு நம்ம ஜெபிக்க போறோம். இந்த அதிகாரம் முழுவதையும் நம்ம எடுத்த உடனே நமக்கு வாசிக்க வேண்டாம். நமக்கு இருக்கிற டைம் கன்ஸ்ட்ரெயின்மெண்ட்னால நான் சொன்ன மாதிரி 2 நாளாகமம் 13ஆம் அதிகாரத்தோட 10 to 18 வரை உள்ள வசனங்களை மாத்திரம் நம்ம வாசிக்க போறோம். பழைய ஏற்பாட்டில் 557வது பக்கம் 2 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 10 தொடங்கி 18 வரை உள்ள வசனங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். எடுத்துட்டீங்கன்னா சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. சோதனை இல்லாம நல்ல நிமிர்ந்து உட்கார்ந்து நல்லா ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். நமக்கு அவர் போதுமானவரிலும் அதிகமானவராக நல்லா கொஞ்சம் கெத்த திமிர உட்கார்ந்து பார்க்கலாம். சத்தமா ஆமென். ஹalleluya, ஹalleluya. வாசிக்கலாம். 2 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் தொடங்கி. எங்களுக்கோ கர்த்தரே தேவன், நாங்கள் அவரை விட்டு விலகவில்லை. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஆசாரியர்கள் ஆரோனின் குமாரரும் பணிவிடை செய்கிறவர்கள் லேவியருமாமே. அவர்கள் தினந்தோறும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளையும் சுகந்த வாசனையான தூபத்தையும் செலுத்தி காலையிலும் மாலையிலும் பரிசுத்தமான மேஜையின் மேல் சமூக தப்பங்களை அடுக்கி வைக்கிறதையும் பொன் குத்து விளக்கையும் அதன் விளக்குகளை சாயங்காலந்தோறும் ஏற்றுகிறதையும் விசாரிக்கிற கர்த்தரின் காவல் காக்கிறதும் நீங்களோ அவரை விட்டு விலகினீர்கள். இதோ தேவன் எங்கள் சேனாதிபதியாய் எங்களோட கூட இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக பூரிக்கைகளை பெருந்தொனியாய் முழங்குகிற ஆசாரியர்களும் இஸ்ரவேல் புத்திரரே, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்யாதீர்கள், செய்தால் உங்களுக்கு சித்திக்காது என்றார். யெரொபெயாம் அவர்களுக்கு பின்னாக வரத்தக்கதாக ஒரு பதிவிடையை சுற்றி போக பண்ணினான். அப்படியே அவர்கள் யூதாவுக்கு முன் இருந்தார்கள். அந்த பதிவிடை அவர்களுக்கு பின் யூதா ஜனங்கள் திரும்பி பார்க்கிற போது முன்னும் பின்னும் யுத்தம் நடக்கிறதை கண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆசாரியர்கள் பூரிக்கைகளை யூதா மனுஷர் ஆர்ப்பரித்தார்கள். யூதா மனுஷர் ஆர்ப்பரிக்கிற போது தேவன் யெரொபெயாமையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அபியாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்தார். இஸ்ரவேல் புத்திரர் யூதாவுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். தேவன் அவர்களை இவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். அபியாவும் அவனுடைய ஜனங்களும் அவர்களை மகா சங்காரம் பண்ணினார்கள். தெரிந்து கொள்ளப்பட்ட 5 லட்சம் பேர் இஸ்ரவேலிலே வெட்டுண்டு. அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்திலே தாழ்த்தப்பட்டார்கள். யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால், அந்த 18வது வசனத்தோட கடைசி பகுதியை மாத்திரம் பாருங்களேன். யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால், and the children of Judah prevailed because they relied upon the Lord God of their fathers. இங்கிலீஷ்ல எப்படி வருதுன்னா, யூதாவினுடைய புத்திரர்கள் அந்த யுத்தத்துல ஜெயிச்சாங்க.
யூதாவினுடைய புத்திரர்கள் அந்த யுத்தத்துல மேற்கொண்டாங்க. ஏன்னா அவங்க அவங்களோட பிதாக்களினுடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்திருந்தாங்க அப்படின்னு வருது. புரிஞ்சாமேன்னு சொல்றேன். யூதாவினுடைய புத்திரர்கள் ஜெயிச்சாங்க, யூதாவினுடைய புத்திரர்கள் மேற்கொண்டாங்க. ஏன்னா அவர்கள் கர்த்தரை சார்ந்திருந்தார்கள். யார் சார்ந்திருந்தாங்க? உங்க பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க ஜெயிக்கணும்னா உலகத்திலே இதை விட சோர்வா, இதை விட பலவீனமா யாராலையும் சொல்ல முடியாது. ஏன் இவ்வளவு வருத்தம், ஏன் இவ்வளவு சங்கடம்? பக்கத்துல பார்த்து நீங்க ஜெயிக்கணும்னா கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. கேள்வியா கேட்கலாமா? நீங்க ஜெயிக்கணுமா அப்படின்னு கேளுங்க. நீங்க ஜெயிக்கணுமா? என்ன சொல்றாங்க? ஆமா சொல்றாங்க, இல்ல சொல்றாங்க? ஆமாவா? அப்படின்னா கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. யாரை சார்ந்து கொள்ளுங்க? ஹalleluya. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, இந்த வாழ்க்கையில சிலதையெல்லாம் நம்மளாலேயே செய்திட முடியும். அதனாலதான் இயேசு இறங்கி வந்து நம்முடைய சீஷர்களை பார்த்த போது, இதுக்கேண்டா என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க, இதெல்லாம் நீங்களே என்ன செய்யலாம், நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கும் போது ஏன் இப்படி அற்ப விசுவாசிகளா நீங்க நடந்துக்கிறீங்க அப்படின்னா வாழ்க்கையில சிலதையெல்லாம் நம்மளாலே செய்திட முடியும். ஆனா சிலதையெல்லாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரால் மாத்திரம்தான் நம்ம வாழ்க்கையில செய்யும். சிலதை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரத்தினுடைய அடிப்படையில நம்மளாலே என்ன செஞ்சிட முடியும். ஆனா சிலதை எல்லாம் தேவன் தான் செய்யும். நம்மளாலே செய்ய முடியும்னா, உங்களாலேயே செய்ய முடியற ஒரு விஷயம்னா, நல்லா ஜெபம் பண்ணி கர்த்தரை நல்லா பாடி துதிச்சிட்டு இறங்கி போய் தைரியமா இயேசுவின் நாமத்தினால அந்த காரியத்தை செஞ்சிருங்க. ஒருவேளை அந்த காரியத்தை உங்களால செய்ய முடியாது, கர்த்தர் தான் உங்களுக்கு அந்த காரியத்து மேல ஏதாவது செய்யணும்னா கர்த்தரையே இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு கர்த்தரையே சார்ந்து கொள்ளுங்க. அப்படின்னா அவரோட கட்சியில அவரை சார்ந்து நின்ன நீங்க வரலாறு காணாத வெற்றியை பார்க்கும்படிக்கு உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார். அவரோட கட்சியில அவரை சார்ந்து நின்ன உங்களை எடுத்து நின்ன யாரா இருந்தாலும் அவங்க டெபாசிட் இழந்து போகும்படிக்கு கர்த்தர் செய்வார். ஒரு எலெக்ஷன் மோட்ல நம்ம இருக்கிறோம்ல, அப்ப நாமளும் அந்த எலெக்ஷன் மோட்லயே கொஞ்சம் நம்ம பேசி பார்க்கலாம். நாம சொல்ல உங்களுக்கு புரியுதா? எதையாவது உங்களாலே செய்ய முடியும்னா நீங்களே என்ன செஞ்சிருங்க. என்ன செஞ்சிருங்க? எப்படி செய்யணும்? நல்லா ஜெபம் பண்ணிட்டு நல்லா துதிச்சிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இயேசுவின் நாமத்தினால இறங்கி போய் தைரியமா என்ன செஞ்சிடணும். ஒருவேளை சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும், நம்ம பயணத்தில் இருக்கும், நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்கும், இத கர்த்தர் தான் செய்யணும்னு இருக்கும். ஜெபிக்கிறது நம்மளாலே ஜெபிக்க முடியும். சிலது நம்மளால ஜெபிக்கவே முடியாதபடிக்கு சத்துரு பயங்கரமா நம்ம கூட போராடி நம்மளால ஜெபிக்கவே விட முடியாத சூழலை உண்டு பண்ணும். அங்க கர்த்தர் தான் யுத்தம் பண்ணி ஏதாவது என்ன செய்யணும். நம்மளால இயல்பா ஜெபிக்க முடியற அளவு ஒரு சூழல்ல தான் நம்ம இருக்கிறோம்னா ஈஸியா இயல்பா நம்ம என்ன செஞ்சிடணும், ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிச்சிடணும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இல்ல என்னால நான் எவ்வளவோ போராடி என்னால ஜெபிக்க முடியல, இந்த காரியத்துல இந்த ஆவிக்குரிய மண்டலத்துல கர்த்தர் தான் எதையாவது செய்யணும்னு இருக்கிற பட்சத்துல கர்த்தர் 100% சார்ந்து கொள்ளணும். புரிஞ்சாமைன்னு சொல்றேன். அப்ப உங்களால செய்ய முடியறத நீங்களே ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி இயேசுவின் நாமத்தினால இறங்கி போய் செஞ்சிருங்க. ஒருவேளை அது கர்த்தர் தான் செய்யணுங்கிற காரியமா இருந்தா 100% கர்த்தரை மாத்திரமே சார்ந்து நில்லுங்க. அவரை சார்ந்து நின்ன உங்களை வரலாறு காணாத வெற்றியை கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? எலியா கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன். what does he means? அந்த ஸ்டேட்மெண்ட் மூலமா அந்த மனுஷன் என்ன, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தரை நம்பி கர்த்தரை மாத்திரமே சார்ந்து நிக்கிற நான் சொல்றேன் அப்படின்னு அர்த்தம். உன்ன மாதிரி ஒரு ராஜாவை இல்லைன்னா உன்ன மாதிரி ஒரு உன்னோட அரண்மனையில உன்னோட அமைச்சரவையில இருக்கிற பாகா தீர்க்கதரிசிகள் இல்லைன்னா போர் வீரர்கள் இவங்களை நம்பி இவங்களை சார்ந்து நிக்கிறவன் இல்ல, கர்த்தரை நம்பி கர்த்தரை மாத்திரமே 100% சார்ந்து நிக்கிற நான் சொல்றேன். அதுதான் எலியா கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன் அப்படிங்கிற வார்த்தை மூலமா என்ன, நான் வேற யாரையும் நம்பி இருக்கல, நான் வேற யாரையும் சார்ந்து இருக்கல. ஒரு தேசத்தோட ராஜாவாகிய உன்னையே நான் எதிர்த்து நிற்கணும்னா என்னோட பலத்தினால் இது செய்ய முடியாது. ஆனா கர்த்தரை மாத்திரமே 100% சார்ந்து கர்த்தரை மாத்திரமே 100% நம்பி ஊழியத்தை செய்யறேன்னா உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்ற அந்த சரித்திரத்தினுடைய முடிவை அப்படியே கொஞ்சம் உங்க மனக்கண்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து கொஞ்சம் யோசித்து பாருங்க. எலியா வரலாறு காணாத வெற்றியை அன்னைக்கு என்ன செய்தார்? பெற்றுக்கொண்டார். வானத்திலிருந்து அக்கினி இறங்கி விறகுகளையும் பலிகளையும்
கல்லையும் மண்ணையும் பட்சித்ததோடு மாத்திரம் அல்லாம அங்கிருந்த தண்ணியும் சேர்த்து என்ன செஞ்சுச்சான், தண்ணீரை அது நக்கி போட்டது அப்படின்னு வாசிக்கிறோம். கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான் அப்படின்னா கர்த்தரை 100% சார்ந்து நிற்கிற நான், கர்த்தரை மாத்திரமே சார்ந்து நிற்கிற நான் அப்படின்னு எலியாங்கிற ஒரு ஆள் எழுப்பி நின்ன போது வரலாறு காணாத வெற்றி எலியாவுக்கு, வரலாறு காணாத தோல்வி ஏசபேலுக்கு, ஏசபேலோடு கூட இருந்த 450 பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதுக்கு முன்னாடி அந்த 450 பாகால் தீர்க்கதரிசிகள் எத்தனையோ பூஜைகளை, புனஸ்காரங்களை அவர்களுடைய பாகால் தெய்வங்களுக்கு அவர்கள் செய்த போதெல்லாம் அந்த தெய்வங்கள் அவர்களுக்கு ஏதோ ஒன்றை செய்தது. செய்யாம இருந்திருந்தா அவங்க பாகால வணங்குகிறவர்களாக, சேவிக்கிறவர்களாக இருந்திருப்பார்களா? ஏதோ ஒண்ணு, ஏதோ ஒரு அற்புதத்தை அந்த 450 பாகால் தீர்க்கதரிசிகள் அந்த நாட்களிலே அந்த தேசத்திலே சேவித்துக் கொண்டு வந்த பாகால் விக்கிரகங்கள் ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு என்ன செஞ்சுச்சு, செஞ்சு கொடுத்துச்சு. ஆனா அன்னைக்கு முழுக்க முழுக்க கர்த்தரை 100% சார்ந்திருக்கிற எலியா வந்து நின்ன போது, கர்த்தரை மாத்திரமே சார்ந்திருக்கிறவன் வந்து நின்ன போது அந்த பாகால் தெய்வங்களால அன்னைக்கு ஒன்னையும் செய்ய முடியல. எலியாவுக்கு வரலாறு காணாத வெற்றினா இதுகளுக்கு வரலாறு காணாத தோல்வி. 450 பாகால் தீர்க்கதரிசிகளும் குழம்பி போய் நிக்கிறாங்க. என்னையா இது, அடிக்கிறோம், செண்டை கட்டுறோம், மோளம் கட்டுறோம், என்னென்னமோ பண்றோம், வீப்பி ஊதுறோம், நாதஸ்வரம், கிண்ணம், அதை இதெல்லாம் ஊதி வாசிச்சு சாமியாடுறவங்களுக்கு எலுமிச்சை பழத்தை வாயில அமர்த்தி வரட்டும் அப்படின்னு சொல்லி ஆடாத ஆட்டோட தலையில கொஞ்சம் தண்ணி எல்லாம் தெளிச்சு ஆடும், என்னென்னமோ பண்ணினாலும் அதுக்கெல்லாம் என்ன செய்ய மாட்டேங்குது, அந்த பாகால் விக்கிரகம் அசைய மாட்டேங்குது, செயல்பட மாட்டேங்குது, பேச மாட்டேங்குது. இதுக்கு முன்னாடி இது இப்படி இல்லையே, போன வாரம் நம்ம கும்பிட்ட போது கூட இது ஏதோ ஒண்ணு செஞ்சுச்சு. ஆனா இன்னைக்கு அது வரலாறு காணாத தோல்வியை சந்திச்சிருந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. எலியா ஒரு பக்கம் வரலாறு காணாத வெற்றியை பார்த்தபோது இந்த 450 பாகால் தீர்க்கதரிசிகள் வரலாறு காணாத தோல்வியை. அப்படின்னா கர்த்தரை சார்ந்து நீங்க நின்னா நீங்க ஜெயிப்பீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. ஏசபேலுக்கு டெபாசிட்டே காலி. அவளோட கூட்டத்துல 450 விக்கெட் அவுட். 450 பாகால் தீர்க்கதரிசிகளை அன்றைய தினம் எலியா என்ன செய்தார், வெட்டி சாச்சா, கொன்று போட்டார். அப்படின்னா அவளுக்கு டெபாசிட்டே காலியாச்சு. ஆனா எலியா வரலாறு காணாத வெற்றியை பெற்றுக்கொண்டார் என்று சொன்னார். இன்னைக்கு ராத்திரி நானும் நீங்களும் ஏதோ தன்னுடைய வல்லமை எல்லாம் எப்படியோ இழந்து போன ஒரு தெய்வத்தை அல்ல, தன்னுடைய வல்லமையெல்லாம் இழந்து போய் திடீர்னு எங்கேயோ காணாம போய் ஒளிஞ்சுக்கிட்ட ஒரு தெய்வத்தை அல்ல. சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லுகிறது போல இஸ்ரவேலை உறங்காமலும் தூங்காமலும் காக்கிற ஒரு தெய்வத்தை நானும் நீங்களும் ஆராதிக்கிறோம். ஹalleluya. சத்தமா ஹalleluya. ஹalleluya. 2 நாளாகமம் 13ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்த அந்த சரித்திர பின்னணி என்பது அது ஒரு சாட் ஸ்டோரி, ஒரு சோகமான ஒரு சரித்திரத்தினுடைய பின்னணி. மழை வரட்டும், நீங்க வீட்டுக்கு போகும்போது மழை வராது, அதனால நீங்க வசனத்தை மாத்திரமே கவனிங்க. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். ஹalleluya. நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆகி என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணாதீங்க. நாம ஆண்டவரை மாத்திரமே நோக்கி பார்ப்போம். ஹalleluya. மறுபடியும் பக்கத்து ஒருத்தங்களை பார்த்து நீங்க ஜெயிக்கணும்னா கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. அது என்ன விஷயமா வேணா இருக்கட்டும், நீங்க ஜெயிக்கணும்னா கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. நீங்க கர்த்தரை சார்ந்துக்கிட்டீங்கன்னா வரலாறு காணாத வெற்றி நீங்க என்ன செய்வீங்க, பார்ப்பீங்க. நீங்க கர்த்தரை சார்ந்து கொண்டீங்கன்னா உங்களுடைய எதிரி வரலாறு காணாத தோல்வியை பார்ப்பான், நீங்க வரலாறு காணாத வெற்றியை பார்ப்பீங்க. ஹalleluya. நான் சொன்ன மாதிரி 2 நாளாகமம் 13ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்த சரித்திரத்தினுடைய பின்னணி என்பது அது ஒரு இட் இஸ் a sad story. அது ஒரு சோகமான ஒரு சரித்திரத்தினுடைய பின்னணி. நான் ஏன் அதை அப்படி சொல்றேன்னா, இஸ்ரவேலர்கள் அதாவது தேவனுடைய பிள்ளைகள் அவர்களுக்குள்ளேயே ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் சண்டை போட்டுக் கொள்ளுகிற ஒரு காரியம் தான் இங்க நடக்குது. இது இட் இஸ் a civil war. அப்படின்னா உள்நாட்டு யுத்தம், உள்நாட்டு போர். இது நம்ம நாட்டுக்கும் எதிரி நாட்டுக்கும் நடக்கிற ஒரு சண்டையை இந்த 2 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் ரெஜிஸ்டர் பண்ணல. அந்த நாட்டுக்குள்ளேயே நடக்கிற சண்டை. தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கப்படுகிற அவங்களுக்குள்ள 2 குழுவா பிரிஞ்சு சண்டை போடுற ஒரு காரியம் பதிவு செய்ய பண்ணப்பட்டிருக்கிற ஒரு பக்கம் தான் இந்த 2 நாளாகமம் 13ஆம் அதிகாரம். நீங்க இப்ப அந்த பைபிள் நீங்க அப்படியே 2 நாளாகமம் 13லயே வச்சிருந்தீங்கன்னா அதுல 1-2 வசனங்களை பாருங்க. 2 நாளாகமம் 13 1-2. ராஜாவாகிய யெரொபெயாமின் 18ஆம் வருஷத்தில் அபியா யூதாவின் மேல் ராஜாவாகி 3 வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான்.
கிபியா ஊரானாகிய உரியேலின் குமாரத்தி ஆகிய அவனுடைய தாயின் பெயர் மிகாயா. அபியாவுக்கும் யெரொபெயாமுக்கும் யுத்தம். அபியாவுக்கும் யெரொபெயாமுக்கும் யுத்தம். உங்களுக்கு பைபிள் வாசிக்கிற பழக்கம் எல்லாம் இருக்குன்னா, அதை ஏன் தம்பி கேட்குறீங்க, மனசெல்லாம் ரணமா வலிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பைபிள் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல, குறிப்பா சொல்லணும்னா சாலமோனினுடைய மரணத்திற்கு பிறகு ரெகொபெயாம் யெரொபெயாம் இவங்களுடைய நாட்கள்ல இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்கள் 2ஆக பிரிந்தது. மொத்தம் இஸ்ரவேல்ல 12 கோத்திரம். ஆண்டவர் தனித்தொருவனா இருந்த ஆபிரகாமை வெளியில அழைத்து கூட்டிட்டு வந்தார் இல்லைங்களா, அவங்க ஆண்டவர் 12 கோத்திரங்களாக 12 ட்ரைப்ஸாக ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா 12 கோத்திரமா வச்சார். இப்ப இஸ்ரவேல்னு சொன்னா இந்த 12 கோத்திரமும் ஒண்ணு சேர்ந்ததுதான் இஸ்ரவேல். இந்த 12 கோத்திரமும் ஒண்ணு சேர்ந்ததுதான் தேவனுடைய பிள்ளைகள். இந்த 12 கோத்திரமும் ஒண்ணு சேர்ந்ததுதான் தேவனுடைய வம்சம். ஆனா குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்துல, நான் சொன்ன மாதிரி சாலமோனுடைய மரணத்துக்கு பிறகு இந்த யெரொபெயாம் ரெகொபெயாம் நாட்கள்ல இந்த 12 கோத்திரமும் 2 பார்ட்டா என்ன செஞ்சாங்கன்னா பிரிஞ்சாங்க. இதுல யெரொபெயாமோட தலைமையில 10 கோத்திரங்கள் என்ன செஞ்சுச்சுன்னா யெரொபெயாமோட தலைமையில வந்துச்சு. 2 கோத்திரங்கள் ரெகொபெயாமோட தலைமையில வந்துச்சு. மொத்தம் 12 கோத்திரம். அதுல 10 கோத்திரம் யெரொபெயாமோட தலைமையிலும் 2 கோத்திரம் ரெகொபெயாமோட தலைமையிலும் வந்துச்சு. இந்த 10 கோத்திரங்கள் ஒன்றாக சேர்ந்து வடக்கு ராஜ்யம் அப்படின்னு அவங்க அழைக்கப்படுவாங்க. இவங்களை இஸ்ரவேல் அப்படின்னு ஒரு இந்த 10 கோத்திரத்தை கலெக்டிவா ஒரே பேரா சொல்லணும்னா அவர்கள் இஸ்ரவேல் ராஜ்யம். 2 கோத்திரம் இந்த பக்கம் ரெகொபெயாம் கிட்ட வந்தாங்க பாத்தீங்களா, இவங்களை கலெக்டிவா சொல்லணும்னா அவங்க யூதா ராஜ்யம். எல்லாரும் சொல்லுங்க, இஸ்ரவேல் ராஜ்யம், யூதா ராஜ்யம். இஸ்ரவேல் ராஜ்யத்துல 10 கோத்திரம் இருக்கு. இஸ்ரவேல் ராஜ்யத்துல எத்தனை கோத்திரங்க? யூதா ராஜ்யத்துல 2 கோத்திரம். எத்தனை கோத்திரம்? யோசித்து பாருங்க, மொத்தம் இருக்கிற 12 கோத்திரங்கள்ல மொத்தமே 12 கோத்திரம் தான். எத்தனை கோத்திரம்? மொத்தமே 12 கோத்திரத்துல 10 கோத்திரம் யெரொபெயாமோட வசத்துல வந்துருச்சு. 2 கோத்திரம் தான் ரெகொபெயாமோட வசத்துல இருக்கு. சாலமோனோட மரணத்திற்கு பிறகு ஆண்டவரே இந்த ஸ்பிளிட்ட ஆண்டவரே அனுமதிக்கிறார். இந்த 12 கோத்திரங்களுடைய பிரிவை ஆண்டவரே அனுமதிக்கிறார். ஏன்னா இவங்க தேசத்துல விக்கிரக ஆராதனை ரொம்ப பலமாக பலத்து போக, தேவனுக்கு பிரியமில்லாத பல காரியங்களை ஜனங்க தொடர்ந்து செய்து கொண்டே வர, இந்த 12 கோத்திரத்தை தேவனே அனுமதிச்சு 2ஆ என்ன செய்யறாரு? பிரிக்கிறாரு. அதுல 10 கோத்திரத்தை யெரொபெயாமோட கையில என்ன செய்யறாரு? கர்த்தர் கொடுக்கிறார். யெரொபெயாம், சொல்லுங்க யெரொபெயாம், யெரொபெயாம், யெரொபெயாம். 10 கோத்திரத்தை யெரொபெயாமோட கையில ஆண்டவர் கொடுத்தார். 10 கோத்திரம், மொத்தம் இருக்கிற 12 கோத்திரத்துல 10 கோத்திரத்தை அப்படின்னா மெஜாரிட்டிய யெரொபெயாமோட கையில நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்க, இந்த யெரொபெயாம் என்ன தப்பு பண்ணினா அப்படின்னா அவர்களுடைய பிதாக்களினுடைய தேவனாகிய கர்த்தரை இந்த யெரொபெயாம் சார்ந்து கொள்ளல. இந்த யெரொபெயாம் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளல. எங்க இஸ்ரவேலுடைய 10 கோத்திரத்துக்கு உட்பட்ட என்னுடைய ஜனங்கள், என்னுடைய கைகளிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த 10 கோத்திர ஜனங்கள், ஆண்டவர் கொடுத்ததுங்கிற கான்செப்ட் கூட இப்ப யெரொபெயாமோட மனசுல இருந்து போயிருச்சு. எனக்கு கீழே இருக்கிற இந்த 10 கோத்திரத்து ஜனங்கள், இவங்களை நாம அடிக்கடி எருசலேமுக்கு போகவும் வரவும் விட்டா, இவங்க போகவும் வரவுமா இருந்து நாம செய்யற அலட்சியங்களை எல்லாம் பொறுத்துக்க முடியாம, நம்ம செய்யற அலப்பறைகளை எல்லாம் பொறுத்துக்க முடியாம, இந்த 10 கோத்திரத்தில் இருக்கிற ஆட்கள், அங்க இருக்கிற 2 கோத்திரத்து ஆட்கள், யூதா கோத்திரத்து ஆட்களோடு கூட அவங்க சேர்ந்துக்கிட்டாங்கன்னா நமக்கு ஸ்ட்ரென்த் கம்மி ஆயிரும், அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி ஆயிரும். அப்படி ஒருவேளை இவங்க அவங்க கூட சேர்ந்து நம்மளையே போட்டு தள்ளிட்டா என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்ச யெரொபெயாம் இந்த ஜனங்களை எருசலேமுக்கு போய், இந்த 10 கோத்திரத்து ஜனங்களை எருசலேமுக்கு போய் கர்த்தரை ஆராதிக்கிறத தடுத்து நிறுத்தி, இவனுக்கு உட்பட்ட ஒரு எல்லையிலேயே ஒரு கோயிலை கட்டி, அங்கேயே ஒரு பாகால் விக்கிரகத்தை, ஒரு பொன்னினாலே செய்யப்பட்ட கன்றுக்குட்டியை செஞ்சு இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த 10 கோத்திரத்தாரை பார்த்து, எகிப்திலிருந்து உங்களை அழைச்சு நடத்தி கொண்டு வந்த தேவன், ஆண்டவன், தெய்வம் இதுதான் அப்படின்னு சொல்லி அந்த பொன் கண்ணுக்குட்டியை பார்த்து சொல்ல, இந்த 10 கோத்திர கூட்டத்தார என்ன செஞ்சாங்கன்னா அந்த கண்ணுக்குட்டியவே கும்பிடுறதுக்கு செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க.
12 கோத்திரம் மெஜாரிட்டிய 10 கோத்திரத்தை யெரொபெயாமோட கையில கொடுத்தாரு. 2 கோத்திரம் தான் ரெகொபெயாமோட கையில இருக்கு. 10 கோத்திரம் கையில இருந்தும் இவனுக்கு ஒரு பயம், ஒருவேளை இந்த 10 கோத்திரத்து ஆட்கள் நம்மளோட அலப்பறைகள் தாங்காம எதிர்த்த ஆப்போசிட் பார்ட்டில போய் உள்ளுக்குள்ள போய் சேர்ந்துட்டாங்கன்னா நம்ம ஜோலியை முடிச்சு போடுவானுங்களே அப்படின்னு இவங்களோட தெய்வத்தையே ஆராதிக்க முடியாதபடிக்கு இவங்களை மேனிபுலேட் பண்ணி, இவங்களை மெஸ்மரைஸ் பண்ணி, இவங்களுக்கு அவை இதையும் பண்ணி பேசி பாவத்தை காட்டி வேசித்தனத்தை காட்டி எப்படியோ இவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிற வாழ்க்கையை விட்டு தள்ளிட்டு. அவங்க யாருன்னா இஸ்ரவேல் தான், இஸ்ரவேலுடைய வம்சத்துல இருக்கிறவங்க தான். ஆனா இவங்க தேவனை ஆராதிக்க முடியாதபடிக்கு, தேவனை சார்ந்து கொள்ளாதபடிக்கு அவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா தள்ளி. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஒத்துக்குவீங்க? ஜீவனுள்ள உண்மை உள்ள நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம மறுதலிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரிய டேஞ்சர். எத்தனை பேர் ஒத்துக்கிட்டாங்க? அதே சமயத்துல எந்த காலத்திலையும் எல்லா சூழ்நிலைக்கு மத்தியிலையும் ஜீவனுள்ள உண்மை உள்ள அந்த தேவனாகிய கர்த்தரை 100% நாம சார்ந்திருக்கிறதுங்கிறது நமக்கு ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அவரை மறுதலிக்கிறதுங்கிறது நமக்கு டேஞ்சர். ஆனா எந்த நிலைமையிலையும் அவரை சார்ந்திருக்கிறதுங்கிறது நமக்கு ஆசீர்வாதம். ஹalleluya, ஹalleluya. நான் உங்களுக்கு சொன்னபடியே 10 கோத்திரங்களோடு கூட இஸ்ரவேல் அப்படிங்கிற ஒரு ராஜ்யத்தை இந்த யெரொபெயாம் புதுசா துவக்கி என்ன செஞ்சாங்கன்னா ஒரு புது மத வழிபாட்டை இவனுக்கு தோணினபடி என்ன செஞ்சுட்டான்னா அங்க என்னெல்லாம் இருக்கோ அதோட ஜெராக்ஸ், என்னெல்லாம் ஆண்டவர் கொடுத்திருந்தாரோ அதோட ஜெராக்ஸ் காப்பியை கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் ஆல்டர் பண்ணி மாத்தி இவன் ஒரு புது மதத்தையே என்ன செஞ்சுட்டானா, புது ரிலீஜியஸ் ட்ரெடிஷனையே உற்பத்தி பண்ணி உருவாக்கி இந்த 10 கோத்திரத்தை ஃபாலோ பண்ண. ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்? கர்த்தரை சார்ந்து. ஜெயிக்கணும்னா என்ன செய்யணும்? சுத்தமா சொல்லுங்க, என்ன செய்யணும்? நாம கர்த்தரை சார்ந்தா நமக்கு வரலாறு காணாத வெற்றி. நாம கர்த்தரை சார்ந்துன்னா நம்முடைய எதிரிக்கு வரலாறு காணாத தோல்வி. அதற்கு ஒரு சாம்பிள் நாம இந்த 2 நாளாகவும் 13ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். 12 கோத்திரங்கள் அது 2ஆ டிவைட் ஆகுது. 10 கோத்திரம் யெரொபெயாமோட கையில, 2 கோத்திரம் ரெகொபெயாமோட கையில. இந்த 10 கோத்திரம் டோட்டலா ஆண்டவரை சார்ந்து கொள்ளாம, ஆண்டவரை ஆராதிக்காம, ஆண்டவரை விட்டு தூரமா போக, இந்த 2 கோத்திரம் ஆண்டவரை சார்ந்து ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருக்காங்க. அவங்க பாகால்களை கன்றுக்குட்டிகளை செய்து அதுதான் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிற தெய்வம்னு அந்த 10 கோத்திர கூட்டத்தாரும் ஆராதிக்க, இந்த 2 கோத்திர கூட்டத்தார் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மாத்திரமே ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாட்கள் இப்படியே போயிட்டு இருக்கு. யெரொபெயாம் அப்படியே இருக்கிறான். ரெகொபெயாமோட கூட்டத்துல ஒருத்தரா மறிச்சு இப்ப அபியா ராஜாவாக வந்திருக்கிற சமயத்துல அபியாவுக்கும் யெரொபெயாமுக்கும் யுத்தம் நடக்குது, சண்டை நடக்குது. அப்படின்னா யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் நடுவுல சண்டை நடக்குது. 3வது வசனத்தை வாசிச்சு பார்க்கும்போது, அபியா தெரிந்து கொள்ளப்பட்ட 4 லட்சம் பேராகிய பராக்கிரம சேவகரின் ராணுவத்தாரை யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணினான். யெரொபெயாம் தெரிந்து கொள்ளப்பட்ட 8 லட்சம் பேராகிய பலத்த பராக்கிரமசாலிகளை அவனுக்கு எதிராக யுத்தத்திற்கு. அப்ப யூதாவின் ராஜாவாகிய அபியா 4 லட்சம் பராக்கிரம சேவகர்களை முன்னிறுத்தி யுத்தத்திற்கு தயாராகிறார். அங்க 10 கோத்திரம், இங்க 2 கோத்திரம். அந்த 10 கோத்திரம் தேவனை எதிர்த்து நிற்குது, இந்த 2 கோத்திரம் தேவனை சார்ந்து நிற்குது. இதுல அபியா தேவனை சார்ந்து கொண்ட அபியா தேவனை சார்ந்து கொள்ளாத யெரொபெயாமுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு எழும்புறான். அபியா கையில 4 லட்சம் வீரர்கள். எத்தனை வீரர்கள்? அபியா 4 லட்சம் வீரர்களோடு யுத்தத்துக்கு தயாராக, அந்த பக்கம் யெரொபெயாம் 8 லட்சம் வீரர்களோடு என்ன செய்யறான் அப்படின்னா அவனை விட 2 மடங்கு அதிக பலம் பொருந்தின ஒரு கூட்டம் யூதாவின் ராஜாவாகிய அபியாவை என்ன செய்யுது? எதிர்த்து வருது. அவரை விட 2 மடங்கு அதிக படை பலம் பொருந்தின யெரொபெயாமோடு கூட யுத்தம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இந்த அபியாவுக்கு வருது. இங்க இவர்கிட்ட 4 லட்சம் பேர், அங்க 8 லட்சம் பேர். 4 லட்சம் பேரை வச்சுக்கிட்டு 8 லட்சம் பேரோட யுத்தம் பண்ணக்கூடிய சூழல் அபியாவுக்கு வந்தும் இந்த வசனத்தை நம்ம 18 வரைக்கும் வாசிச்ச போது நமக்கு தெரிஞ்சது அபியா தான் இந்த யுத்தத்துல என்ன செய்யறார்? 4 லட்சம் பேரை வச்சிருந்தவர் 8 லட்சம் பேரை வச்சிருந்தவங்களை ஜெயிக்கிறார். 2 கோத்திரத்தை வச்சிருந்தவர் 10 கோத்திரத்தை ஜெயிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? எப்படி அபியா அந்த யுத்தத்துல ஜெயிச்சார்? இவர்கிட்ட அவங்களை எதிர்க்கிற அளவுக்கு படைபலம் இல்ல. அவங்க கிட்ட 8 லட்சம் பேர், இவங்க கிட்ட 4 லட்சம் பேர் தான் இருக்க. அபியா எப்படி இந்த 4 லட்சம் பேரை வச்சு அந்த 8 லட்சம் பேரை
ஜெயிச்சார். அதுதான் இன்னைக்கு ராத்திரி எனக்கு உங்களுக்கு முன்னாடி இருக்கிறதான சவால் நிறைந்த ஒரு கேள்வி. ஆனா என்னோட கூட சேர்ந்து நீங்க ஒத்துக்குவீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பல சமயங்கள்ல நாம சந்திக்கிற சவால்கள், போராட்டங்கள், யுத்தங்கள் அதெல்லாம் நம்மளை விட அதிக பலன் பொருந்தினதாகத்தான் இருக்கு. எத்தனை பேர் பிராக்டிகல் கிறிஸ்டியன்ஸ் இருக்கீங்க? அவங்க மாத்த ஒரு அமைச்சு யதார்த்த கிறிஸ்தவர்கள். அந்த வலி நம்ம பலத்தை விட அதிக வலி, அந்த கடன் நமக்கு இருக்கிற வருமானத்தை விட அதிக கடன், நம்முடைய தேவை நமக்கு கையில இருக்கிறத விட அதிகம், நம்முடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய கனவு, அது நம்ம தலைமுறையே எவனும் இது வரைக்கும் பார்த்ததில்லை. நாம் அது மாதிரியான ஒரு கனவு காண்கிறதுங்கிறது. அப்படின்னா இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த பயணத்துல நமக்கு முன்னாடி வருகிற சவால்கள், நமக்கு முன்னாடி வருகிற யுத்தங்கள், நமக்கு முன்பதாக வருகிற போராட்டங்கள், அது எல்லாம் நம்மளை விட அதிக பலன் உள்ளதாக தான் இருக்கு. ஆனா தேவனுடைய ஒரு பிள்ளையாக இத்தனை வருஷ கிறிஸ்தவ வாழ்க்கையில நானும் நீங்களும் தெரிஞ்சுக்கிட்ட மிகப்பெரிய ஒரு உண்மை என்னவா இருக்கும்னா, நமக்கு விரோதமாக வருகிற பிரச்சனைகளை, சவால்களை நம்ம பலத்தினால நம்ம மேற்கொள்ளாம, நமக்கு முன்னாடி வந்திருக்கிற பிரச்சனையோட சவாலோட பலத்தை நம்ம பலத்தோட ஒப்பிட்டு பார்க்காம, நமக்கு முன்பதாக வந்திருக்கிற பிரச்சனையோட பலத்தை, சவாலோட பலத்தை நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தரோட பலத்தோட கூட ஒப்பிட்டு பார்த்தா, எல்லாத்தையும் விட நான் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தரே அதிகம் பலம் பொருந்தினவர் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கும் போது நமக்கு வெற்றி உறுதியாக மாறிவிடுகிறது. எப்படி இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம பலத்தை விட அதிகமானதை நம்மளால ஜெயிக்க முடியுது, பெற்றுக்கொள்ள முடியுது அப்படின்னா, ஏன்னா நான் என்னோட பலத்தையும் என்னோட சவாலோட பலத்தையும் ஒப்பிட்டு பார்க்காம, என் சவாலோட பலத்தையும் நான் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தருடைய பலத்தையும் ஒப்பிட்டு பார்க்கிறேன். அப்போ என்னால கண்டிப்பா ஜெயிக்க முடியுது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹalleluya. நம்ம கிளாஸ் நடத்தின டீச்சர், நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம தாய் தகப்பன் எல்லாரும் சொன்னதை தாண்டி நாம மிகப்பெரிய உயரங்களை எப்படி இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தில் பெற்றுக்கொள்றோம் அப்படின்னா, நாம நம்ம பலத்தை சார்ந்து கொள்ளாம நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய பலத்தை சார்ந்து நிற்கும் போது நமக்கு பெரிய வெற்றி கிடைக்கிறது. அதுதான் இந்த கிறிஸ்டியன் லைஃபோட சக்சஸ். அதுதான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையோட வெற்றின்னு சொன்னா எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹalleluya. எங்க அப்பா என்ன சொல்லுவார், நீ பொழைக்கவே மாட்ட, ரொம்ப கஷ்டம். நீ பொழைக்கிறது யார் வேணா இந்த உலகத்துல பொழைக்கலாம், ஆனா நீ மாத்திரம் கண்டிப்பா பொழைக்கவே முடியாது. ஒரு செங்கலை கூட உன்னால என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. அவர் ஒரே ஒரு வீடு தான் கட்டினாரு, ஆனா நான் 1க்கு 2 வீடை கட்டி அதுல 1 4 மாடி இருக்கிற மாதிரி அவருக்கு என்ன பார்த்து அப்படி சொன்னாரு. ஆனா அவரால் 1 தான் செய்ய முடிஞ்சது. ஆனா நான் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை சார்ந்து இருக்கும்போது அவரோட கால்குலேஷன் எல்லாம் தாண்டி நம்மளால ஜெயிக்க முடியுதுன்னா, நாம கர்த்தரை 100% சார்ந்துகிட்டா நம்ம பலத்தை விட அதிக பலம் உள்ளதை நம்மளால ஈஸியா மேற்கொள்ள முடியும். ஏன்னா நாம ரேஷியோ பாக்குறது நம்ம பலத்தையும் அதோட பலத்தையும் வச்சிடல, நம்ம பலத்தையும் நம்ம தேவனாகிய கர்த்தருடைய பலத்தையும் வச்சு. இந்த பக்கம் 8 லட்சம் பேர், அந்த பக்கம் 4 லட்சம் பேர், இந்த பக்கம் 10 கோத்திரம், அந்த பக்கம் 2 கோத்திரம். அபியா அந்த யுத்தத்துல ஜெயிச்சோம். இந்த இடத்துல நாம இன்னொரு உண்மை என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நாம் ஒரு தேவனுடைய பிள்ளைனா நாம கண்டிப்பா யுத்தங்களை எதிர்பார்க்கணும், பிரச்சனைகளை எதிர்பார்க்கணும், சவால்களை எதிர்பார்க்கணும். நாம தேவனுடைய பிள்ளைகள்னா யுத்தங்களை கண்டிப்பா எதிர்பார்க்கணும், பிரச்சனைகளை கண்டிப்பா எதிர்பார்க்கணும், சவால்களை கண்டிப்பா என்ன செய்யணும், இன்னைக்கு இருக்கிற சோ கால்ட் நியூ பிரீச்சர்ஸ், இல்லைன்னா ஹைப்பர் கிரேஸ் பிரீச்சர்ஸ், இல்லைன்னா ப்ராஸ்பெரிட்டி பிரீச்சர்ஸ், அவங்களோட கான்செப்டை மொத்தமா நான் எதிர்த்து நிற்கிறேன். நான் எதிர்த்து நிற்கிறேங்கிறத விட நம்ம கையில் இருக்கிற பைபிள் என்ன செய்யுது, எதிர்த்து நிற்குது. அவங்க சொல்ற மாதிரி எல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அப்படியே லெகுவா போற வாழ்க்கை இல்லை. இந்த மாதிரியான பிரசனங்கள், இந்த மாதிரியான சத்தியங்கள் எல்லாம் இப்ப சமீபத்துல தோன்றின விஷயம். சபை தொடங்கின நாள் தொடங்கி, முதல் சபை உருவான நாள் தொடங்கி ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒவ்வொரு சபையும் அவர்களுடைய விசுவாசிகளை போர் வீரர்களாக தான் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, உருவாக்குனாங்க. உங்களுக்கு ஒரு யுத்தம் இருக்கு, உங்களுக்கு ஒரு போராட்டம் இருக்கு, நீங்க சண்டை பண்ணணும், உங்களுக்கு யுத்தம் இருக்கு, நீங்க சத்துருவை எதிர்த்து யுத்தம் பண்ணணும் அப்படின்னு தான் என்ன செஞ்சாங்க. நாங்களே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி முதல் சர்ச்சுக்குள்ள வந்த போது, ஸ்டெப் இன் பண்ண போது அன்றைக்கு இருந்த சத்தியம் அப்படிதான் இருந்தது. நமக்கு ஒரு யுத்தம் இருக்கு, நமக்கு ஒரு போராட்டம் இருக்கு. நாம இந்த கிறிஸ்தவம் என்பது மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பஞ்சு மெத்தை இல்ல, இங்க நமக்கு ஒரு யுத்தம் இருக்கு அப்படிங்கிற டீச்சிங் என்ன இருந்துச்சு. இன்னைக்குதான் இந்த மாதிரியான அப்படின்னா ஒண்ணு உங்களுக்கு சண்டையே இல்லை. ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிறவங்க, சோசியல் மீடியாஸ்ல பாக்குறவங்க, நீங்க போற சபையில
கிறிஸ்தவம் என்பது ஒரு ஜாலியான ஒரு பயணம், சுகமான ஒரு பயணம், பிரச்சனையே இல்லாத வராத ஒரு பயணம். உங்களுக்கு எதை பத்தியும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்திரிங்க, தின்னுங்க, தூங்குங்க, எந்திரிங்க, தின்னுங்க, தூங்குங்க. வாரத்துக்கு ஒருக்கா சர்ச்சுக்கு வாங்க, உங்களுக்கு இஷ்டமானபடி எல்லாம் செய்யுங்க, என்ன வேணா பண்ணுங்க, தசமபாகத்தை மாத்திரம் கரெக்டா பாஸ்டர் கொடுத்துருங்க, அப்ப நீங்க ஓன்னு வந்துருவீங்கன்னு உங்களுக்கு சொல்ற சர்ச்சுக்கு நீங்க போவீங்கன்னா தயவு செய்து உங்க சர்ச்சை மாத்திக்கோங்க. அப்படி இல்ல. இந்த கிறிஸ்தவம் என்பது என்னைக்குமே நம்ம யுத்தத்திற்கு, போராட்டத்திற்கு, சவால்களுக்கு நம்மளை தயார்படுத்தி வைக்கிற ஒரு மனநிலை தான் நமக்கு இருக்கு. அதனாலதான் பவுல் எபேசியருக்கு எழுதும்போது சத்துருடைய தந்திரங்களை, பிசாசுடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்கிறதுக்கு திராணி உள்ளவர்களாக நீங்க இருங்கன்னு என்ன செஞ்சாரு? தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு யுத்தம் இருக்கு. அந்த யுத்தம் மாம்சத்தோட ரத்தத்தோட அல்ல, இப்பிரபஞ்சத்தின் அதிகாரிகளோடு, பொல்லாத ஆவிகளோடு, வான மண்டல சேனைகளோடு கூட எனக்கு உங்களுக்கு ஒரு யுத்தம் எப்போது இருக்கு. ஆனா அதுல ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, இந்த உலகத்தை, இந்த யுத்தத்தை ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். நானும் நீங்களும் அவரை 100% சார்ந்து கொண்டா நாமளும் இந்த யுத்தத்துல கண்டிப்பா ஜெயிச்சே தீர்வோம். ஒருவேளை இப்பதான் ஒரு பிரச்சனையும் ஒரு யுத்தத்தை முடிச்சு அப்பாடான்னு பெருமூச்சு வாங்கி உட்கார்ந்து இருந்தீங்கன்னா மறுபடியும் ரெடி ஆயிப்பாங்க, அடுத்தது வரும். ஏன்னா நமக்கு கண் லைனா வந்துகிட்டே தான் இருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த உலகத்துல நமக்கு உபத்திரவம் உண்டு, ஆனா அதை ஜெயித்தவரை நாம சார்ந்துக்கிட்டா நமக்கும் ஜெயம் தான். தன்னை விட ஒரு பெரிய கூட்டை, எதிரிய, தன்னை விட ஒரு பெரிய சவால இந்த அபியா எப்படி டேக்கிள் பண்ணார், எப்படி ஹேண்டில் பண்ணார், அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒண்ணு, நான் யாரு அப்படிங்கறத இந்த அபியா தனக்கும் தனக்கு விரோதமா வந்த எதிரியோட கூட்டத்துக்கும் ரிமைண்ட் பண்ணிக்கிட்டார். ஹே, நான் யார் தெரியுமா அப்படிங்கறத அபியா அவருக்கும் அவர்கிட்ட சண்டை போட வந்த எதிரிகிட்டையும் நான் யார் தெரியுமா அப்படிங்கறத ஞாபகம். 4-5 வசனங்களை பாருங்க. அப்பொழுது அபியா எப்ராயிம் மலை தேசத்தில் உள்ள செமராயிம் என்னும் மலையின் மேல் ஏறி நின்று, யெரொபெயாமே, எல்லா இஸ்ரவேலரே கேளுங்கள், இஸ்ரவேலை என்றைக்கும் ஆளும் ராஜ்ய பாரத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தாவீதுக்கும் அவன் குமாரருக்கும் மாறாத உடன்படிக்கையாய் கட்டளையிட்டதை நீங்கள் அறிவீர்கள். எப்படி தனக்கு முன்னாடி இருந்த இவ்வளவு பெரிய ஒரு யுத்தத்தை, இவ்வளவு பெரிய ஒரு சவால அபியா எப்படி ஜெயிச்சார்னா, ஒண்ணு, அவரு நான் யாருங்கிறத அவருக்கும் அவர்கிட்ட சண்டை போட வந்த எதிரியோட கூட்டத்துக்கும் நான் யாருங்கிறத சொன்ன. என்னை விட 2 மடங்கு அதிகமான படைபலத்தோடு வந்திருக்கிற என்னுடைய எதிரி கூட்டமே, நீ தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் காரியம் என்ன சொல்றாரு? உனக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புற முதல் காரியம் என்னன்னா, சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் இந்த மொத்த 12 கோத்திரத்தையும் என்றைக்கும் ஆளுகிற அதிகாரத்தை தாவீதுக்கும் தாவீதுடைய குமாரர்களுக்கும் தான் கொடுத்திருக்காரே ஒழிய உனக்கு கொடுக்கல. நான் அந்த வம்சத்துல வந்தவன் அப்படிங்கறத அபியா ரிமைண்ட் பண்ணி விடுறார், அபியா ஞாபகப்படுத்தி விடுறார். எப்படி இவ்வளவு பெரிய சவாலை, இவ்வளவு பெரிய யுத்தத்தை அபியா ஈஸியா ஜெயிச்சார்னா, முதல்ல அவர் நான் யாரு அப்படிங்கறத அவருக்கும் சொல்லிக்கிட்டாரு, எதிரி கூட்டத்துக்கு என்ன செஞ்சாரு சொன்னார். இஸ்ரவேலை, அதனுடைய எல்லா கோத்திரத்தை, 12 கோத்திரத்தையும் ஆளுகிற அதிகாரத்தை சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் யாருக்கு கொடுத்தாருன்னா, தாவீதுக்கும் தாவீதோட வம்சத்துல வர்ற அவர்களுடைய குமாரருக்கும் தான் கர்த்தர் கொடுத்திருக்காரு ஒழிய உனக்கு கொடுத்து. அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு? யெரொபெயாமே, நீ சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கலாம், ஆனா நீ ஞாபகம் வச்சுக்கோ, என் மேலதான் ஆளுகையின் அபிஷேகம், என் மேலதான். நீ வேணா சிங்காசனத்துல ராஜாவா உட்கார்ந்து இருக்கலாம், ஆனா நல்லா தெரிஞ்சுக்கோ, ஆட்சி உன் கையில இல்ல. ஆட்சி உன் கையில் இருக்கிற மாதிரி உனக்கு தெரியல, அதிகாரம் உன் கையில் இருக்கிற மாதிரி தெரியல, ஆனா நீ இல்ல. தாவீதோட வம்சத்துக்கு தான் அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீ அந்த தாவீதோட வம்சத்துல வந்தவன் இல்ல, ஆனா நான் யாருன்னா, நான் அந்த தாவீதோட வம்சத்துல வந்தவன் அப்படிங்கறத அபியா என்ன செய்யறாருன்னா, நான் யாரு அப்படிங்கறத அங்க அவனுக்கு ரிமைண்ட் பண்ணி விடுறார். நான் யாரு அப்படின்னா, இன்னைக்கு ராத்திரி எனக்கு அருமையான தேவனுடைய சபை எல்லா விதமான பிரச்சனைகளோடு கூட, போராட்டங்களோடு கூட, சவால்களோடு கூட, ஒட்டுமொத்த நரகத்துடைய கூட்டமும் உங்களுக்கு விரோதமா எழுதி வரும்போது இதைத்தான் நீங்க சொல்லணும். நான் யார் தெரியுமா? நீ வேணும்னா இந்த பொம்மை சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கலாம், ஆனா உண்மையான ராஜ வம்சம் நான் தான். நீ வேணா ராஜா மாதிரி இருக்கலாம், ஆனா அந்த ஆளுகையினுடைய அபிஷேகத்தை
தேவனாகிய கர்த்தர் என் மேலதான் வச்சிருக்காரு. புரிஞ்சாம அதான் அபியா சொன்னான். யெரொபெயாமே, அவன் கூட நிக்கிற 10 கோத்திரத்தாரே கேளுங்க. நீங்க பாக்கிறதுக்கு ராஜா மாதிரி, நீங்க உங்களுக்கு எல்லா அதிகாரமும் ஆட்சியும் கையில் இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புறேன். இஸ்ரவேலுடைய மொத்த கோத்திரத்தையும் ஆளுகை செய்கிற அதிகாரத்தை தேவன் தாவீதோட வம்சத்துக்கு தான் கொடுத்திருக்காரு. ஒளிய உங்களுக்கு என்ன செய்யல, கர்த்தர் கொடுக்கவே. பக்கத்து ஒருத்தர்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க சாதாரணமானவங்க நினைச்சுக்காங்க. உங்களை நீங்களே சாதாரணமா நினைச்சுக்காதீங்க. நீங்க யூதா கோத்திரத்து ராஜ சிங்கத்தோட ராஜ வம்சம். சேர்ந்தாப்புல சொல்றதுக்கே நாக்கு தள்ளுது, எங்க ஜெயிக்கிறது? யூதா கோத்திரத்து ராஜ சிங்கத்தோட ராஜ வம்சம். பக்கத்துல யூதா கோத்திரத்து ராஜ சிங்கத்தோட. நீங்க 6வது வசனத்தை பாருங்க, நான் சொன்னது உங்களுக்கு புரியும். ஆகிலும் தாவீதின் குமாரனாகிய சாலமோனின் ஊழியக்காரனான யெரொபெயாம் என்னும் நேபாத்தின் குமாரன் எழும்பி தன் எஜமானுக்கு விரோதமாக. அபியாவோட வார்த்தைகள் இது. யாரோட வார்த்தைகள் இது? தாவீதினுடைய குமாரன் சாலமோன். அந்த சாலமோனுக்கு ஒரு மகன் இருந்தான். அந்த மகனோட மகன் நான். அபியா சொல்றான். நீ யார் தெரியுமா? உனக்கு நான் ஞாபகப்படுத்துறேன், கேளு. நீ நேபாவின் குமாரன். நீ யாரு? இந்த நேபா யாருன்னா என்னோட தாத்தா சாலமோன் இருக்காரு, அவரோட வேலைக்காரன். அவரோட நான் யார் தெரியுமா? நான் தாவீதோட வம்சத்துல வந்த ஆள். நான் அந்த வம்சத்துல, அந்த ஆளுகின் அபிஷேகம் இருக்கிற வம்சத்துல வந்த ஆள். நீ யார் தெரியுமா? என் தாத்தா சாலமோன் இருந்தார்ல, அவருக்கு வேலைக்காரனா இருந்தவனோட பையன் நீ. எத்தனை பேருக்கு புரியுது? நான் யாருங்கிறத அபியா அவருக்கும் சொன்னாரு. முன்னாடி நிக்கிற எதிரிக்கும் சவாலுக்கும் பிரச்சனைக்கும் நான் யாருன்னு சொன்னார். நீ பாக்குறதுக்கு ராஜா மாதிரி ஒரு பொம்மை சிங்காசனத்துல உட்கார்ந்து அதிகாரம் உன் கையில தான் இருக்கு, ஆளுக உன் கையில தான் இருக்குங்கிற மாதிரி நீ ஆடலாம். ஆனா நல்லா தெரிஞ்சுக்கோ, ஆளுகின் அபிஷேகத்தை கர்த்தர் என் மேலதான் வச்சிருக்காரு, உன் மேல கண்டிப்பா இல்லவே. எத்தனை பேர் அம்மைன்னு சொல்றேன்? அந்த பிசாசுக்கு அடிக்கடி நீங்கள் ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நான் இயேசு கிறிஸ்துவினுடைய வழியில பிறந்தேன். நான் அவரோட வம்சம். நீ லூசிபரோட வம்சத்துல வழியில வந்தவன். இந்த லூசிபர் யாருன்னா, ஒரு காலத்துல என்னுடைய தேவனாகிய கர்த்தருக்கு வேலைக்காரனா இருந்து அவரால் எட்டி உதைச்சு வானத்திலிருந்து தள்ளிவிடப்பட்டவன். ஆனா நான் யார் தெரியுமா? பிதாவாகிய தேவனுடைய ஒரே குமாரனாகிய இயேசுவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட அவருடைய மகன். அவருடைய மகன் நான். அவரோட ஜீனியாலஜில வரவன். நான் அவரோட ஹெரிட்டேஜ்ல வரவன். நான் அவரோட வம்சம். நீ பிசாசோட வம்சம். எத்தனை பேர் புரிஞ்சாங்க? ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேர் சந்தோஷமா ஒரு ஆமென் சொல்றீங்க? நான் யார் தெரியுமா? நான் யூதா கோத்திரத்து ராஜ சிங்கத்தோட ராஜ வம்சம். நீ அப்படி இல்லை பிசாசே. நீ பிசாசோட வம்சம். நீ அவனோட. நீ விழுந்து போன, தோத்து போன, சிலுவையில தலை நசுக்கப்பட்டு போன லூசிபரோட வாரிசு நீ. நானும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற சிங்காசனத்துக்கு சொந்தக்காரனும் நித்திய ராஜாவும், சிலுவையில உலகத்தையும் மாம்சத்தையும் பிசாசையும் ஜெயித்து எழுந்தவரும் இன்னைக்கும் உயிரோட இருக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சொந்த வம்சம். அவரோட சொந்த ஜனம். அவருடைய ரத்தத்தினாலே விலைக்கரையில் செலுத்தப்பட்டு மீட்கப்பட்ட அவருடைய சொந்த சொத்து. இதைத்தான் நமக்கு விரோதமா பிரச்சனை வரும்போது, நமக்கு விரோதமா சத்துரு வரும்போது, நமக்கு விரோதமா சவால் வரும்போது, நீ பார்க்கிறதுக்கு நீ ராஜா மாதிரி என்ன ஆட்டம் போட்டாலும் உன் மேல அந்த ஆளுகையின் அபிஷேகம் இல்ல. அந்த ஆளுகையின் அபிஷேகத்தை கர்த்தர் என் மேலதான் வச்சிருக்கார். நான் தான் அந்த ராஜ வம்சத்துல வந்தவன். நீ அதான் சொன்ன, நீ என் தாத்தாவோட வேலைக்காரனோட மகன். ஆனா நான் யார் தெரியுமா? அந்த வம்சத்திலேயே பிறந்தவன். நான் தாவீதோட வம்சத்துல வந்தவன். நீ ஒரு காலத்துல வானத்துல பரலோகத்துல இருந்த லூசிபர். என் தேவனுக்கு வேலைக்காரனா இருந்த லூசிபரோட கூட்டத்தை சார்ந்த பிசாசு நீ. ஆனா நான் என் சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய சொந்த ஜாதி, அவருடைய சொந்த மகன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya, சத்தமா ஹalleluya. அபியா வீட்டு பேசிட்டே வர்ற அபியா சொல்லுவான், என் தாத்தா சாலமோன் அவர் கொஞ்சம் வயசா இருந்தபோது, அவர் கொஞ்சம் டீனேஜ்ல இருந்தபோது, அவர் கொஞ்சம் ஸ்டெடியா ஸ்டேபிளா இல்லாம இருந்தபோது, அவர் திடனற்றவரா இருந்தபோது, எப்படியோ இந்த 10 கோத்திரம் உன் கைக்கு வந்துருச்சு. இது உன் கைக்கு வந்த போதே கர்த்தருடைய வார்த்தை தெளிவா வந்துச்சு. என்னைக்கு இருந்தாலும் தாவீது தான், ஒண்ணும் பண்ண முடியாது.
கர்த்தர் தமக்கு பிரியமான தாவீதை என்றைக்கு கைவிட்டுற மாட்டாரு. ஆட்டோமேட்டிக்கா இந்த மொத்த கூட்டமும் தாவீதோட வம்சத்துக்கு கீழே வந்துருங்கிற வார்த்தை உனக்கு ஏற்கனவே என்ன செஞ்சிருச்சு, வந்துருந்துச்சு. அப்படி இருந்தும் தாவீதுடைய குமாரனுடைய கையில இருக்கிற ராஜ்யத்தை தட்டி பறிக்கலாம் அப்படின்னு நீ நினைக்கிற இல்ல. நீ ஏன் நினைக்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா என்கிட்ட 4 லட்சம் பேர் இருக்கிறாங்க, உன்கிட்ட 8 லட்சம் பேர் இருக்காங்க. அதுதான் உன்னோட கணக்கு. இப்ப நான் ஒரு கணக்கு சொல்ற கேட்டுக்கோ. உன்கிட்ட எத்தனை பேர் இருக்காங்கிறது பிரச்சனை இல்ல, உன் கூட யார் இருக்காங்கிறது தான் பிரச்சனை. உன் கூட சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் இல்ல, அவர் எங்க கூட தான் இருக்கிறார். ஏன்னா நீ அவரை சார்ந்து இருக்கல, ஆனா நாங்களோ அவரை சார்ந்து இருக்கிறோம். நீ பொன் கன்றுக்குட்டியை வச்சு வணங்கி அதை வழிபட்டுக்கிட்டு இருக்கிற. கண்ணிருந்து பார்க்க முடியாத, கால் இருந்து நடக்க முடியாத, செவிகள் இருந்து கேட்க முடியாத பாகால நீ வணங்கிக்கிட்டு இருக்காங்க. நாங்களோ ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை சார்ந்து இருக்கிறோம். அதோடு கூட உங்ககிட்ட நல்ல பாரம்பரியமிக்க ஆசாரியர்களும் இல்லை. ஆனா எங்க சைடு எங்களுக்கு கர்த்தரே தேவன். 10வது வசனம், எங்களுக்கோ கர்த்தரே தேவன். ஹalleluya. சத்தமா ஹalleluya. ஹalleluya. யெரொபெயாமே, உன் கையில கர்த்தர் 10 கோத்திரத்தை கொடுத்து அந்த செழிப்பு உன் கையில வந்த உடனே உனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம நீ கொஞ்சம் பெருமை நீ அதையும் பண்ணின. இன்னைக்கு எங்க கிட்ட இருக்கிறத விட உங்ககிட்ட நிறைய மனுஷங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு உன் கையில 10 கோத்திரம் இருக்கு, என் கையில 2 கோத்திரம் தான் இருக்கு. உங்ககிட்ட 8 லட்சம் படை வீரர்கள் இருக்காங்க, என்கிட்ட 4 லட்சம் படை வீரர்கள் தான் இருக்கிறாங்க. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி எங்க சைடு ஜெயிக்கிறதுக்கு, எங்க சைடு இருக்கிற குறைவை நிறைவாக்குறதுக்கு, அந்த பேலன்ஸை ஈக்குவல் பண்றதுக்கு எங்க சைடுல ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்திக்கு பேரு நாங்க ஆராதிக்கிற எங்களுடைய தேவனாகிய கர்த்தர். நாங்க அவரை சார்ந்து இருக்கிறதுனால இன்னைக்கு உங்களோட கதை முடிய போறேன். அப்படியெல்லாம் சத்துருவை பார்த்து சொல்றதுக்கு ரெடியா இருக்கேன். ஹalleluya. ஹalleluya. இருக்கிற கடனை பார்த்து தைரியமா சொல்லுங்க, கோடிக்கணக்கான வைர சுரங்கங்களுக்கு அதிபதி நான் ஆராதிக்கிற என்னுடைய தேவனாகிய கர்த்தர். நான் அவரோட வம்சத்துல வந்தவன், நான் அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டவன், அவரோட ஆட்சியின் அதிகாரத்துக்கு உட்பட்டவன், அவர் செய்ததை செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கிறவன். அதனால உன்னை நீ பார்க்கிறதுக்கு என்னோட பெருசா தெரியுற மாதிரி இருக்கலாம், ஆனா உன்னோட கர்த்தர் இல்ல, என்னோட கர்த்தர் இருக்கிறார். உன்னை நிச்சயமா நான் மேற்கொண்டே தீருவேன். அப்படிலாம் சொல்லி ஜெபிக்கிறேன். ஹalleluya. ஹalleluya. சுத்தி அவங்க இந்த யெரொபெயாம் அவன் அந்த 8 லட்சம் பேரை ரெகொபெயாம் சுத்தி நிக்க வச்சு பதிவிருந்து கொண்டு நீங்க அந்த அதிகாரத்தை வீட்டுல போய் வாசிப்பாங்க. முன்னாடி கொஞ்சம் பேரு, பின்னாடி கொஞ்சம் பேரை மறைச்சு பதிவிருந்து டக்குன்னு எழுப்பி ரெகொபெயாம பயப்படுத்தி அவனை உடைச்சு உட்கார வச்சிடணும்னு யெரொபெயாம் பயங்கர பிளான் பண்ணி திட்டம் பண்றான். அவனை உட்கார வச்சிடணும் அப்படிங்கிறது யெரொபெயாமோட பிளான். ரெகொபெயாம் எதிர்பார்க்காத நேரத்துல எந்திரிச்சு அடிச்சு அவனை உட்கார வச்சான். எனக்கு உங்களுக்கும் நாம கொஞ்சம் எதிர்பார்க்காத போது பிரச்சனை வந்தா நாம என்ன செய்வோம்? நம்ம எதிர்பார்க்காத தேவை, எதிர்பார்க்காத போராட்டம் நமக்கு முன்னாடி வந்தா நம்ம அபியா என்ன தெரியுமா செஞ்சா? முன்னாடி யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு, பின்னாடி யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. இவங்களோ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பூரிக்கைகளை முழங்கினார்கள் அப்படின்னா சத்தம் எழுப்பினார்கள் அப்படின்னு அர்த்தம். சத்தம் போட்டாங்கன்னு அர்த்தம். கர்த்தரை ஆர்ப்பரிச்சு ஆராதிச்சு கத்தினாங்கன்னு அர்த்தம். அதத்தான் சபையில ஆராதனையில தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். ரொம்ப வருஷமா ஆராதனை முன்னாடி நின்று நடத்துற நானும் அதைத்தான் என்ன செய்யறேன், எதிர்பார்க்கிறேன். ஒரு பக்கம் கடன், மறுபக்கம் வேலை இல்லை, இன்னொரு பக்கம் டாக்டர் இன்னும் 2 டெஸ்ட் எடுத்தா தான் இது என்னன்னே சொல்ல முடியுங்கிற மாதிரி இருக்கிற காரியம். வீட்டுல எதுவுமே சரியில்லை, புருஷன் சரியில்லை, பொண்டாட்டி சரியில்லை, பிள்ளைங்க சரியில்லை, வேலை சரியில்லை. இது எல்லாத்துக்கு மத்தியிலையும் இங்க சபையில நிற்கும் போது சத்தமா நானும் நீங்க நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அதைத்தான் அபியாசம் செஞ்சா. முன்னாடி யுத்தம் நடக்குது, பின்னாடி யுத்தம் நடக்குது. சர்ப்ரைஸா சடனா டக்குன்னு எழும்பி சண்டைக்கு வர்றாங்க. ஆனா அபியா வாய மூடி அமைதியா இருக்கல. சத்தமா தன்னோட தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பூரிக்கைகளை ஊதி தேவனை ஆராதிச்சாங்க. அது இப்படி பண்றது அப்படின்னு அந்த மாதிரி எல்லா பக்கமும் பிரச்சனை இருக்கும்போது நாங்க ஏன் கத்தி தேவனை ஆராதிக்கணும்னா அடுத்தடுத்து உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்து உங்களை உட்கார வைக்கணும்ங்கிறதுதான் பிசாசோட திட்டம். அவனோட திட்டத்தின்படியே பிரச்சனையை பார்த்து பயந்து நீங்க வாய்க்கு சிப்பு போட்டு மூடி அமைதியா உட்கார்ந்துட்டீங்கன்னா அவன் உங்ககிட்ட என்ன எதிர்பார்த்தானோ அதை நீங்க பண்ணிட்டீங்க. இப்போ உங்களை ஈஸியா அவனால ஹேண்டில் பண்ண முடியும். உங்களோட அடுத்த மூவ் என்னங்கறத அவனால ரொம்ப கிளியரா தெரிஞ்சுக்க முடியும். ஆனா
உங்களுக்கு ஷாக் கொடுக்க நினைச்ச பிசாசுக்கு நீங்களே ஷாக் கொடுக்கிற மாதிரி, என்னையா இவன் இப்படி வீட்டுக்குள்ள பிரச்சனை வர வச்சு வெளியில கொண்டு வந்து இங்க வந்தா கையை தட்டி சேர உடைச்சு பாய கிழிச்சு இப்படி குதிச்சு ஆராதிக்குது அப்படின்னு அவன் நினைச்சு கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி பண்ணினா, என்னோட அடுத்த மூவ் என்னங்கறத பிசாசால கண்டுபிடிக்கவே முடியாது. அவன் என்ன இந்த பிரச்சனையை கொடுத்து நான் என்ன மாதிரி ஆகணும்னு அவன் எதிர்பார்க்கறானோ அதே மாதிரி நான் ஆயிட்டேன்னா என்னோட அடுத்த மூவ் அவனால ஈஸியா கால்குலேட் பண்ணிட முடியும். ஆனா அவன் கொடுத்த பிரச்சனையை தாண்டி அவன் நினைச்ச மாதிரி இல்லாம நான் சத்தமா என்னோட தேவனாகிய கர்த்தரை துதிக்கிறவனா ஆராதிக்கிறவனா இருந்தா என்னோட அடுத்த மூவ அவனால புரிஞ்சுக்க முடியாது. எத்தனை பேர் புரிஞ்சாங்க? ஹல்லேலூயா. வசனம் சொல்லு, யூதாவுக்கு முன்பதாக அவர்கள் முறிந்து ஓடி போனார். யூதாவுக்கு முன்னாடியே ஓடிப்போம் அப்படின்னா உங்களோட சத்துருக்களை நீங்க உங்களோட சொந்த கண்களால பாப்பீங்க. நீங்க உங்களோட சொந்த கண்களால அவங்க தோத்து போய் உங்களை விட்டு ஓடி போறத நீங்க உங்களுடைய சொந்த கண்களால என்ன செய்யுங்க? அவர்கள் முறிந்து ஓடுகிறது. யூதாவுக்கு முன்பதாக அவர்கள் என்ன செஞ்சாங்க? முறிந்து ஓடு. யூதா பார்க்கும்படி முறிந்து ஓடு. தெரிந்து கொள்ளப்பட்ட 5 லட்சம் பேர் இஸ்ரவேலில் வெட்டுண்டு விழுந்தாங்க அப்படின்னா 4 லட்சம் பேரை வச்சு 5 லட்சம் பேர் என்ன செஞ்சாங்க? போட்டு தள்ளினாங்க. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் எப்படி நடந்தது? அவர்கள் கர்த்தரை சார்ந்தார்கள். அதான் 18ஆம் வசனம் சொல்லுது. They relied on God. அவங்க கர்த்தரை they depended on God. கர்த்தரை சார்ந்தாங்க. இன்னைக்கு ராத்திரி நீங்க ஜெயிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு புது வழியெல்லாம் ஒன்னும் தேடிக்கிட்டு இருக்காரு. நீங்க என்ன மாதிரியான போராட்டங்களுக்கு மத்தியில நீங்க கடந்து போயிட்டு இருக்கீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், உங்களால உங்க தேவனாகிய கர்த்தரை 100% சார்ந்து கொள்ள முடியும்னா நீங்க கண்டிப்பா ஜெயிக்கணும்.